ஐயனார் துணையில இன்னைக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம். வானதியோட அண்ணா வந்து சோழன்கிட்டயும், பாண்டியன்கிட்டயும் ரொம்பவே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அத பார்த்த வானதிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம பேசாம இப்படி பண்ணா இந்த பிரச்சனையெல்லாம் நின்றுமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அடுத்து வானதியே போயிட்டு தாலி கட்டின்னு வந்துடுறாங்க. எனக்கும் பாண்டியனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்க இதுக்கு மேல இந்த 2 வீட்டுக்காரும் சண்டையே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்றாங்க. உடனே வானதியோட அண்ணாக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. வானதியும் ஒரு அடி அடிச்சிடுறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமும் நீ இனிமே எங்களுக்கு வேண்டாம், நீ செத்ததோட ஒன்று நாங்கள் விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கு வானதி வந்து பாண்டியன் கிட்டே கேட்குறாங்க, என்னை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாண்டியன் சொல்கிறாங்க, இல்லை என்னால் உன்னை கூட்டிகிட்டு போக முடியாது, நீ உன்னால் முடிஞ்சதா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ப்ளீஸ் பாண்டியா என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வானதி. அதுக்கப்புறமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வானதிக்கும் பாண்டியனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. வானதி வந்து அப்புறம் சந்தோஷத்தோடையே வீட்டுக்கு போயிடறாங்க. ஆனால் இந்த உண்மையை யாருக்கிட்டையும் சொல்லாதடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாண்டியன் போயிட்டு ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுறாங்க, எனக்கு இவளோட கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு. அது ரொம்பவே இன்சல்ட் ஆகிடுது வானதிக்கு. பாண்டியன் வானதியை ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களான்னு வரப்போகிற ப்ரோமோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.